Chinese crispy broccoli க்கு வந்துட்டு என்னென்ன ingredients வேணும் அப்படின்னு நம்ம first பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு நான் broccoli வந்துட்டு ஒரு குட்டி broccoli எடுத்திருக்கிறேன், ஒரு சின்ன சைஸ் broccoli. இதை வந்துட்டு நான் blanch பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. இது blanchingனா என்ன அப்படின்னா, நீங்க வந்துட்டு இந்த மாதிரி first broccoliயை இந்த மாதிரி பூவா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பூக்களா எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்துட்டு தண்ணி நல்லா சுட வச்சுக்கோங்க, பாயில் பண்ணிக்கோங்க தண்ணியை. அதுல வந்துட்டு கொஞ்சமா உப்பு, ஒரு சிட்டிகை சுகர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வெட்டி வச்சிருக்கிற இந்த broccoliயை வந்துட்டு அதுல போட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் நீங்க வந்துட்டு அதை மூடி வச்சீங்கன்னா போதும். இது வந்து ஓவரா குக் பண்ணக்கூடாது, லைட்டா பிளான்ச் பண்ணா போதும். ரொம்ப சாஃப்டான வெஜிடபிள் இது. நம்ம திருப்பி ஃப்ரை பண்ணும்போது இது குக் ஆயிடும். அதனால லைட்டா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பச்சை பசேன்னு ஆயிடும் நம்ம அந்த மாதிரி பிளான்ச் பண்ணி எடுத்தோம்னா. இதுக்கு வந்து நம்ம ஒரு பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கு என்னென்ன வேணும்னா, இது வந்துட்டு மைதா மாவு, இது ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர், இதுவும் அதே அளவுக்கு 3 டீஸ்பூன். இது வந்துட்டு அரிசி மாவு, இது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். பெப்பர் பவுடர் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்து பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன் பேக்கிங் பவுடர். நீங்க பேக்கிங் பவுடருக்கு பதிலாக சோடா ஊற்றி செய்யலாம். சோடா ஊற்றி செஞ்சீங்கன்னா இன்னும் நல்ல கிறிஸ்பியா வரும் இந்த ஃப்ரை. இப்போ என்கிட்ட சோடா அவைலபிளா இல்லை, அதனால நான் பேக்கிங் சோடா போடுறேன். இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்கணும். அதுக்கு என்னென்ன வேணும்னா, பூண்டு வேணும். பூண்டு வந்துட்டு ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பெரிய பல்லா இருந்தால் கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்னதாக இருக்குது, அதனால கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு 1/4 வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு 4 வரமிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை. இது வந்துட்டு சோயா சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, திக் சோயா சாஸ். இது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குவாங்க. நம்ம இந்த அரைக்க வச்சிருக்கிறதெல்லாம் அரைச்சிக்க போறோம். இப்போ இந்த பூண்டு சேர்த்திடலாம் மிக்சி ஜார்ல. இது கூடவே இந்த வரமிளகாயும் சேர்த்திடுங்க. இது கூட இந்த வெங்காயம் சேர்த்திடலாம். கொத்தமல்லி தலையும் அதோட ஆட் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி நீங்க கோர்ஸா அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப நைஸா அரைக்க தேவையில்லை. நான் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே விடலை, இப்படியே அரைச்சிட்டேன். இது அரைப்பட்டுச்சு, இந்த அளவுக்கு அரைப்பட்டா போதும். இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுது போட்டுடலாம். இப்போ இது கூட இந்த சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டார்க் சோயா சாஸ், அதனால கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்திடலாம். இது வந்துட்டு மைதா மாவு, இதை ஆட் பண்ணிடலாம். அதில் இதோட கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே இந்த அரிசி மாவும் சேர்த்திடுங்க. இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் இந்த பேக்கிங் சோடாவும் சேர்த்திக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நம்ம ஒரு பேட்டரா ரெடி பண்ண போறோம். ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் சைஸ் பேட்டரா இருக்கணும். ப்ரோக்கலி டிப் பண்ணா நல்லா டிப் ஆகணும், இதுல கோட் ஆகணும் இந்த மாவு. அந்த மாதிரி ஒரு பேட்டரா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்க சோடா யூஸ் பண்றீங்கன்னா இதுக்குள்ள ஊத்தி செய்யறதுக்கு தண்ணிக்கு பதிலாக நீங்க வந்து முழுக்க முழுக்க சோடா ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க இந்த பேட்டரை. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, இன்னும் ரொம்பவே சூப்பரா வரும், நல்ல கிறிஸ்பியா வரும். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இந்த பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட. இப்போ டீப் ஃப்ரை பண்றதுக்கே எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம வந்துட்டு இந்த ப்ரோக்கலி வந்துட்டு இந்த மாவுல டிப் பண்ணி எண்ணெயில போடலாம். இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு ஆயில போட்டுடலாம். இதை அடுத்த சைடு டர்ன் பண்ணி விடுங்க. நல்லா எல்லா சைடும் பரட்டி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சைனீஸ் கிறிஸ்பி ப்ரோக்கலி ரெடி ஆயிடும். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும் இது ஃப்ரை ஆகுறதுக்கு. இது நல்லா கிறிஸ்பியாக வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் முன்னாடியே வந்துட்டு நான் ப்ரோக்கலி 65 எப்படி செய்கிறது அப்படின்னு போட்டிருக்கேன். நான் வந்து அதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்கலி மசாலாவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதையும் போய் செக் பண்ணுங்கள். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய பேருக்கு ப்ரோக்கலி வச்சு என்ன செய்யுது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ப்ரோக்கலி வந்துட்டு நீங்கள் எல்லா ஐட்டமே செய்யலாம். நீங்கள் காலிஃப்ளவரில் என்னென்ன செய்கிறீங்களோ அது அத்தனையுமே ப்ரோக்கலியில் செய்யலாம், நல்லாவே இருக்கும்.
நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ப்ராக்கோலியில். இது வந்துட்டு உங்களோட இம்யூனிட்டியை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது 65 மாதிரி கலர் அவ்வளோ அட்ராக்டிவாக வராது, ஏன்னா நம்ம வந்துட்டு சோயா சாஸ்லாம் விட்டுருக்கோம். அதனால கொஞ்சம் கலர் டார்க்காக தான் வரும். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை எண்ணெயிலேருந்து. இந்த மாதிரி நல்லா ஆயிலை ட்ரெயின் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுடுங்க. பாருங்க நம்மளோட சூப்பர் கிறிஸ்பியான சைனீஸ் ஸ்டைல் ஃப்ரைட் ப்ராக்கோலி இப்போ ரெடி ஆயிடுச்சு.